கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆம், ஒரு பைபிள் ஸ்காலர் இவ்வாறு கூறுகிறார். அதாவது, அலெக்சாண்டர் த கிரேட் என்ற பேரரசன் தன்னுடைய வாள் திறமையால் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். நெப்போலியன், நீரோ போன்ற கொடுங்கோல் ஆட்சிக்காரர்கள் தங்களுடைய போரின் மூலம் இவ்வுலகத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். எடிசன் என்ற சயின்டிஸ்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடித்ததின் மூலம் இவ்வுலகத்தை ஒரு ஒளிமயமான ஒரு உலகமாக மாற்றி கொடுத்திருக்கலாம். என்றாலும் எடிசனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான். அதே போல நியூட்டன் மற்றும் ஐன்ஸ்டீன் போன்ற சயின்டிஸ்ட் இந்த உலகத்தை ஒரு விஞ்ஞான உலகமாக மாற்றியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே பேதமைகளாக இருந்த நம்மையும், படிப்பறிவில்லாத இருந்த நம்மை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி, எப்படி பேதுருவையும் யோவானையும் ஒரு மிகுந்த வைராக்கியமுள்ள அப்போஸ்தலராக மாற்றினாரோ அதே போல நம்மையும் மாற்றி இவ்வுலகத்தை அவர் சுதந்திரித்து கொள்ளச் செய்வார். சார்ல்ஸ் டார்வின் என்ற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை கூறி வந்தார். வேதத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த சிருஷ்டிப்பை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் கொடுத்த கொள்கை தியரி ஆஃப் எவல்யூஷன். அதாவது அவர் என்ன கூறினார் என்றால், அணுக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி புரோட்டோசோவா உண்டானது. அந்த புரோட்டோசோவாவில் இருந்து வரிசையும் கிரமமாக மற்ற அனிமல்ஸ் உண்டாகி கடைசியாக குரங்கிலிருந்து சிம்பான்சியிலிருந்து மனிதன் உருவானான் என்று கூறினார். அவர் ஒரு முறை பசிபிக் ஒரு தீவுக்கு சென்றார். அங்குள்ள மக்கள் காட்டு மிராண்டிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, நாகரிகம் தெரியாது. அவர்கள் ஒரு விலங்கினத்தை போன்று அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அதை பார்த்த சார்ல்ஸ் டார்வின் கூறினார், இந்த விலங்குகள் 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் படிப்படியாக இவால்வ் ஆகி மனித நிலைமையை அடைய முடியும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சில வருடங்கள் கழித்து வந்தார். அந்த தீவு முழுமையான வளமையான ஒரு நாகரிகமான தீவாக மாறியிருப்பதை கண்டார். மக்கள் வெல் டிசிப்ளின்டு, வெல் ட்ரெயின்டு, நன்றாக எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அந்த லீடரை பார்த்து கேட்டார். அவருக்கு ஆச்சரியம், எப்படி இது நடந்தது என்று கேட்டார். மிஷனரிமார்கள் வந்தார்கள் என்று கூறினார். ஆம், மிஷனரிமார்கள் அங்கு போய் இயேசுவை கொடுத்தார்கள். அவர்கள் வேதத்தை கொடுத்தார்கள். இயேசுவும் வேதமும் இணையும் பொழுது ஒரு நாடு நாகரிக நாடாக மாறும், வளமான நாடாக மாறும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும் என்ற வசனத்தின் படி நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். இப்பொழுதும் நமக்கு மெசேஜ் கொடுப்பவர் மிஸ்டர் ஜோசப் ஸ்டீஃபன். கிறிஸ்துவுக்குள் நாம் எவ்வாறு வளர வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு செய்தியை இப்பொழுது கேட்க இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த சில மாதங்களாக எப்படி நற்செய்தி ஒரு புதிய, மேலான, சிறப்பான, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாதையை நமக்கு காட்டுகிறது என்ற அடிப்படையில் நாம் அநேக காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே சிந்தித்து வந்தோம். இன்றும் அது போன்ற ஒரு சிந்தனையை உங்கள் முன்பாக நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அதற்கு முன்னுரையாக ஒரு சில குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வளருகின்ற வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை, ரட்சிப்பிலே வளருவது, இவையெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அங்கமாக இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், மனம் திரும்பி விட்டுவேன், அப்படியே மோட்சத்துக்கு போய்விடுவேன், நான் அதே நிலையில் இருந்தால் கூட பரவாயில்லை என்று யாரும் நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு முன்னேறி செல்கிற வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் மார்ச்சிங் அஹெட். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக
வளர வேண்டும். அந்த வளருவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலில் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். அதை 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் காணலாம். இப்பொழுது வாசிக்க கேட்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இங்கு பேதுரு ஒரு காரியத்தை சொல்கிறார். நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் ஆவிக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கான ஒரு வழியையும் அவர் சொல்கிறார். எப்படி ஒரு சிறிய குழந்தை, புதிதாக பிறந்த குழந்தை பாலின் மேல் வாஞ்சையாயிருந்து அழுது அடம்பிடித்து அந்த பாலை குடித்து வளருகிறதோ, அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாமும் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருந்து அதை கற்று அதை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இந்த திருவசனமாகிய ஞானப்பால் நம்முடைய ஞானத்தை பெருக்கி நமக்கு நீதியின் பாதையில் நடக்கும்படி செய்கிறது. மீண்டுமாக சொல்கிறேன், இந்த களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலாகிய இந்த வேத வசனங்கள் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறது. அதாவது சுருக்கமாக பேதுரு என்ன சொல்கிறார்? இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் நம்முடைய வேத வசனங்கள் தான். இந்த புஸ்தகத்தில் வேதத்தில் உள்ள கட்டுரைகள், அறிவுரைகள், பிரமாணங்கள் அவைகள்தான் திருவசனமாகிய ஞானப்பால். இதைத்தான் எபிரேயர் நிருபத்தை எழுதிய ஆசிரியரும் சொல்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் வளர்ச்சி இல்லாமல் அதே நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு பலமான ஆகாரம் தேவை. அதற்காக நீங்கள் பலமான ஆகாரத்தை உண்ண வேண்டும். நீதியின் வசனம்தான் இந்த பலமான ஆகாரம் என்று சொல்கிறார். இந்த வேத வசனங்கள் தான் உங்களுக்கு பலமான ஆகாரம். அதை நீங்கள் கற்று அதிலே தேர வேண்டும், அதிலே வளர வேண்டும் என்று சொல்கிறார். அதே காரியத்தை தான் பவுலும் வலியுறுத்துகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். ஆனால் இப்பொழுதோ நான் வளர்ந்து விட்டேன், குழந்தைத்தனத்தை எல்லாம் ஒழித்து விட்டேன். இப்பொழுது நான் புருஷனாகிவிட்டேன், என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது, வித்தியாசமாக மாறிவிட்டது என்று அவர் சொல்கிறார். அதாவது வளர்ச்சியை, கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சியை அவர் வலியுறுத்துகிறார். அப்படி சொல்லும்போது இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். நான் அடைந்தாயிற்று, தேறினானேன் என்று ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்தாரோ அதை பற்றி கொண்டு நான் அவரை பின்தொடர வாஞ்சிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவேன் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வளரும் வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் மார்ச்சிங் அஹெட். அதற்கு நமக்கு உறுதுணையாய் இருப்பது இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் தான். இந்த வேத வசனங்கள் தான் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும்படியான ஒரு ஆலோசனையை தருகிறது, நமக்கு பலனை தருகிறது, வழியை காட்டுகிறது. இந்த நாளிலே எப்படி இந்த திருவசனம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவதற்கான உதவி செய்கிறது, அதற்கான வசனங்கள் என்ன, அதை எப்படி நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு சில சிந்தனைகளை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 16:23. அதை இப்போ வாசிக்க கேட்போம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இங்கு இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கடிந்து கொண்டு ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்கிறார். ஆங்கில வேதாகம் இவ்வாறு சொல்கிறது, யூ ஆர் நாட் திங்கிங் ஹவு காட் திங்ஸ், யூ ஆர் திங்கிங் ஹவு மேன் திங்ஸ். நீ
மனுஷர் போலவே சிந்திக்கிறாய், கர்த்தர் போல சிந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இங்கு இந்த ஆலோசனை பேதுருக்கு வந்தாலும் அது நமக்கும் பொருத்தமாக இருக்கிறது. நாம் கர்த்தர் போல சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் பவுலும் மிக அழகாக சொன்னார். அவர் சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னார். ஆங்கில வேதாகமம் அதை இவ்வாறு சொல்கிறது, திங்க் as ஜீசஸ் கிரைஸ்ட் தாட். இயேசு கிறிஸ்து என்ன சிந்தித்தாரோ அதையே நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அதாவது நம்முடைய சிந்தனை கர்த்தருடைய சிந்தனைக்கு ஒத்ததாக இசைவானதாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிந்தனை அல்லது இந்த சிந்திக்கும் திறன் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான கிருபையின் காரியமாக இருக்கிறது. இது எபிலிட்டி டு திங்க், சிந்திக்கிற திறன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஈவு. விலங்கினங்கள்லாம் 5 அறிவு உள்ளவை, ஆனால் மனுஷனோ 6 அறிவு உடையவன். இந்த 6ஆம் அறிவு அல்லது இந்த சிந்திக்கும் திறன் தான் நம்மளையும் விலங்கினங்களையும் பிரிக்கிறது. அதனால்தான் நாம் அநேக காரியங்களை சிந்தித்து பகுத்தறிந்து நாம் முடிவெடுக்கும்படி ஆண்டவர் இந்த பெரிய சக்தியை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணத்திலே தினமும் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் எப்பொழுதும் வந்து போய் அலைமோதிக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், நம்முடைய மூளையெல்லாம் சிந்தனையால் நிறைந்து இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மூளை ஒரு நாளில் ஏறத்தாழ 1,00,000 சிந்தனைகளை தாங்கி செல்லக்கூடிய அளவுக்கு இது படைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். எனவே இந்த சிந்தனை என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நம்முடைய சிந்தனைகள் கர்த்தருக்கு ஏற்றவைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதுதான் பவுல் சொன்னார், இயேசு கிறிஸ்து என்ன சிந்தித்தாரோ அதை போல நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் கர்த்தருக்கு ஏற்றவைகளாக இருக்க வேண்டும். அப்படின்னா இங்கே ஒரு கேள்வி வருது, அப்படின்னா நான் என்னென்ன காரியங்களை சிந்திக்கணும் அப்படின்ற கேள்வி வருகிறது. அதை மிக அழகாக பவுல் நமக்கு ஒரு கோடிட்டு காட்டுகிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இங்கு பவுல் ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்து, இந்த பட்டியலில் உள்ள காரியங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருங்கள். உண்மையுள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், அன்புள்ளவைகள், இவைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் இது போன்ற காரியங்களே அல்லாமல் வேறு சில காரியங்களையும் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் அவர் பிலிப்பியரை பார்த்து கடிந்து கொண்டார். நீங்கள் பூமிக்கு எடுத்த காரியங்களையே சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னார். பூமிக்கு எடுத்த காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்களை தான் நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். ரோமாபுரியரை பார்த்து அவர் சொன்னார், உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் வீண் காரியங்களை சிந்திக்கிறீர்கள், நீங்கள் சிந்தனையிலே வீணரானீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய கிரியையிலேயோ மற்ற உலக பிரகாரமான காரியங்களையோ பற்றி அவர் சொல்லாமல் அவர் சொன்னார், உங்கள் சிந்தனையிலே நீங்கள் வீணராய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். வெளி தோற்றத்திலே பக்திமான் போல இருக்கிறோம், விசுவாசி போல இருக்கிறோம், ஊழியக்காரர் போல இருக்கிறோம், கண்ணியமாக நாம் காரியங்களை செய்வது போல நம்முடைய வெளி தோற்றம் இருக்கிறது. ஆனால் உள்ளான மனதிலே எதை சிந்திக்கிறோம், யாரை பற்றி சிந்திக்கிறோம், எந்த காரியத்தை குறித்து சிந்திக்கிறோம்? தோற்றத்திற்கு பரிசுத்தவான் போல காட்சி அளிக்கிறோமே, நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சிந்தனையிலும் பரிசுத்தம் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். சிந்தனையிலும் பரிசுத்தத்தை வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் தான்.
மற்ற காரியங்கள் எல்லாம் கிரியைகளிலே பரிசுத்தம் வேண்டும் என்று போதிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பொன்மொழியோ நாம் சிந்தனைகளிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகளிலே அநேக காரியங்கள் தாறுமாறாக இருக்கிறதல்லவா? இச்சைக்கான காரியங்கள், கோபம், கசப்பு, வைராக்கியம், பகை, மூர்க்கம், பழிவாங்கும் எண்ணம், இந்த சிந்தனைகள் தான் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கிறதுயா. எப்படி குறை சொல்லலாம், யாருக்கு என்ன பதில் பேசலாம் என்ற காரியங்கள் தான் நம்முடைய சிந்தனையிலே எந்நாளும் இருக்கிறது. இப்பேற்பட்ட சிந்தனை உள்ளவன் ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வளர முடியாது, ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியாது. அதனால் சிந்தனையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். சென்ற நூற்றாண்டிலே இங்கிலாந்து நாட்டிலே ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி இருந்தார். உலகம் முழுதும் அவருடைய தத்துவங்கள், அவர் மக்களுக்கு சொல்ல ஆலோசனைகள் எல்லாராலும் வரவேற்கப்பட்டு எல்லாராலும் போற்றி புகழப்பட்டதாக இருந்தது. ஒரு நாள் அவரை ஒரு பத்திரிகை நிருபர் சென்று சந்தித்தார். சந்தித்து அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, காலையில் எழுந்தோடனே பேப்பரில் முதல்ல என்ன செய்தி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்ன பதில் இந்த பத்திரிகை நிருபருக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தந்தது. அவர் சொன்னார், பத்திரிகையை திருப்பினோடனே ஆபிச்சுரி காலம்தான் பார்ப்பேன். அதாவது அன்று யார் மரணம் அடைந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன் ஐயா அப்படி பார்ப்பீர்கள் என்று கேட்டபோது சொன்னார், எனக்கு பிடிக்காதவங்க யாராவது இறந்துருந்தாங்கன்னா அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், அதுக்காக அதை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். இவர் தத்துவ ஞானி தான், மற்றவர்களுக்கு போதிப்பவர் தான். ஆனால் அவருடைய சிந்தனையோ தாறுமாறாக இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கு இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய சிந்தனைகள் கர்த்தரால் கவனிக்கப்பட்டு வருகிறது. somebody is watching our thoughts. நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று சாலமோன் ஞானி சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரசங்கி 3:17. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் வருகிறது. Remember, somebody is watching our thoughts and they are recorded. They are recorded for the judgment day. எனவே சிந்தனையிலே பரிசுத்தம் உள்ளவராக இருப்போம், அதற்காக ஜீவிப்போம். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை ஆவிக்குள்ளாக வளர முடியும். அப்படி இல்லாத மனுஷன் அவன் ரெட்டை வாழ்க்கை வாழ்கிறான், ஒரு போலியான வாழ்க்கை வாழ்கிறான், அவன் ஒரு நாளும் வளர முடியாது. அடுத்ததாக இன்னொரு அருமையான குறிப்புக்கு நேராக உங்கள் கவனத்தை நான் செலுத்த ஆசைப்படுகிறேன். நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே நாம் வருகிறோம். நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்வது நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக தான். இந்த வாயின் வார்த்தைகள் நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. எனவே இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ஏனென்றால் வாயின் வார்த்தைகள் தான் முக்கியம். மற்றவர்களோடு கம்யூனிகேட் பண்ணுவதற்கு இட் இஸ் எ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். தொடர்பு கொள்வதற்கு வார்த்தைகள் தான் பிரயோஜனப்படுகிறது. அதனால தான் சாலமோன் ஞானி சொன்னால், மரணமும் ஜீவனும் வாயின் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்றான். பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி எல்லாமே நம்முடைய வாயின் வார்த்தைகளில் தான் புறப்படுகிறது. அதனால் இந்த வாயின் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதை குறித்து மிக அழகாக ஒரு காரியத்தை சொன்னார். அதை மத்தேயு 5:37 காணுகிறோம். அதை இப்போது வாசிக்க கேட்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். உண்மையை கரெக்டாக சொல்லுங்கள். எஸ்னா எஸ்ன்னு சொன்னீங்க, நோனா நோன்னு சொல்லுங்கள். இதை மாற்றி சொன்னீங்கன்னா தீமையினால் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள் என்று
அர்த்தம் என்று சொல்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் வரைக்கும் வலியுறுத்தப்படுகிறது நாம் உண்மை பேச வேண்டும் என்பதுதான். சகரியா தீர்க்கதரிசி மிக அழகாக சொன்னான். அவன் சொன்னான் சகரியா 8:16 அவனவன் பிறனோடு உண்மையே பேசுங்கள், ஸ்பீக் த ட்ரூத் டு ஒன் அனதர் அப்படின்னு சொன்னான். சாரிபாத் விதவை எலியாவை பார்த்து சொன்னாள், நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து வருகிற கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது நீ தேவனுடைய மனுஷன், நீ பேசினதெல்லாம் உண்மை என்பது உம்முடைய பேச்சிலிருந்தே தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பேசும்போதே தெரியணும் நம்ம உண்மைதான் பேசுகிறோம், இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவன் கிறிஸ்தவன், இவன் உண்மைதான் பேசுவென்ற சாட்சியை நம்ம பேசும்போதே வெளிப்பட வேண்டும். அதைத்தான் அவள் வலியுறுத்தி சொன்னாள். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை குறித்து நாம் அறிவோம். யோசேப்பு ஒரு பரிசுத்தமானவன் மட்டுமல்ல, அவன் எப்பொழுதும் உண்மை பேச விரும்புகிறவன். அதைத்தான் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 46:34 நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாரை பார்வோனுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறான். பார்வோன் குடும்பத்தாருக்கு மேய்ப்பர்கள் என்றால் பிடிக்காது. அதனால் யோசேப்பு சொல்கிறான், பார்வோனுக்கு நீங்கள் மேய்ப்பர்கள்னு சொன்னால் பிடிக்காது, இருந்தாலும் அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு மேய்ப்பர்னால் பிடிக்காது, நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை. மேய்ப்பர்கள் என்றால் அருவருப்பார்கள், இருந்தாலும் அதையே சொல்லுங்கள் என்று சொன்னான். உண்மை பேச அவன் வலியுறுத்தினான். உண்மை பேச அவன் வலியுறுத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் உண்மை பேச ஒரு கிறிஸ்தவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். எப்பொழுதும் உண்மை பேசுகிறதா வளர்ச்சி அடைவான், மற்றவன் வளர்ச்சி அடைய மாட்டான். வேதத்தில் நம்ம பேசும்போது தவிர்க்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிலவற்றை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது லேவியராகமம் 19:16 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஜனங்களுக்குள்ளே கோள் சொல்லி தெரியாயாக அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோள் என்றால் என்ன? ஒருத்தர் கேட்காமலே இன்னொருத்தரை பற்றி அவர்கிட்ட சொல்கிறது தான் கோள். அவருடைய குறையை பற்றியோ அவரை விமர்சித்து சொல்கிறது தான் கோள். அவர் கேட்காமே போய் சொல்கிறது தான் கோள் சொல்லுதல். இந்த கோள் சொல்லுதல் என்ன செய்தான்? பிராண சிநேகிதனை கூட பிரித்து விடுவான். கோள் சொல்வது நம் வாழ்க்கையில் தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ தான் வளர முடியும். நீதிமொழிகள் 16:27 ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான் என்று வாசிக்கிறோம். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். சிலர் வாய்ஜாலத்திலேயே என்ன செய்வாங்க? சின்ன காரியத்தை ஊதி பெருசாக்கி விடுவாங்க. ஒன்றுமே இருக்காது, பெருசாக்கி பெரிய சண்டையை உண்டாக்கிடுவாங்க. சிலர் மிகைப்படுத்தி பேசுவார்கள். காலேபும் யோசுவாவும் தவிர கானானுக்கு சென்ற கோத்திர பிதாக்கள் அங்கு ராட்சசரை கண்டோம், அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம் என்று சொல்லி காரியங்களை மிகைப்படுத்தி ஒரு பெரிய பயத்தை நாட்டிலே உருவாக்கி விட்டார்கள். சிலர் டவுன் ப்ளே பண்ணி சிலர் மிகைப்படுத்தி பேசுவாங்க, சிலர் குறைத்து பேசுவாங்க, சிலர் பாதி உண்மை பாதி போய் பேசுவாங்க. ஆபிரகாம் சாராளை தன் சகோதரி என்று சொன்னான். திருமணமான பிறகு சகோதரி என்ற உறவுக்கு அங்கே இடமில்லை, இருந்தாலும் சொன்னான். அதாவது உண்மை சொல்வது போல் பொய் சொல்லுவாங்க. அதுதான் ஹாஃப் ட்ரூத் என்று பேர். சிலர் மற்றவங்களை பேசவே விட மாட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்க? ஆகாத சம்பாஷணைகளை பேசுவாங்க. சிலர் என்ன பேசினாலும் எரிந்து விழுவார்கள். அவர்கிட்ட பேசவே முடியாது, ஐயோ அவர்கிட்ட போகவே முடியாது, எரிந்து விழுவார் என்று. ஆனால் அநேக தேவ மனிதர்கள் பட்சமாய் பேசினார்கள் என்று பார்க்கணும். அன்போடு பேசணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனோக்கு மிக அழகாக சொல்லியிருக்கிறான் ஒரு காரியத்தை குறித்து. யூதாவின் புஸ்தகம் 15ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம், அதை வாசிக்க கேட்போம். நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஏனோக்கு சொல்லியிருக்கான், கடின வார்த்தைகள் பேசினால் அதுவும் நியாயத்தீர்ப்புக்குரியது. நீ உண்மையை பேசலாம், ஆனால் அதுக்குன்னு எரிந்து விழுந்து பேசுவது,
கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது எல்லாமே நியாய தீர்ப்புக்கு உரியது. மறந்து போக வேண்டாம். நம்முடைய சிந்தனை நியாய தீர்ப்புக்குரியது, நம்முடைய பேச்சு நியாய தீர்ப்புக்கு உரியது. இதை மறந்து போக வேண்டாம். அதனால தான் யாக்கோபு மிக அழகாக சொன்னார். யாக்கோபு 1:19 கேட்கிறதுக்கு தீவிரமாகவும் பேசுவதற்கு பொறுமையாக இருங்க, நிறைய கேளுங்க, குறைச்சி பேசுங்க என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையை பேசுவோம், கலப்பில்லாமல் பேசுவோம். அப்பொழுது ஆண்டவருடைய அந்த கிருபையிலே வளருவோம். 2 காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். நம்முடைய சிந்தனை கர்த்தருக்குள்ளாக இருக்கணும், நம்முடைய பேச்சு ஒழுங்காக இருக்கணும். இந்த வேத வசனங்களின் படி இருப்போம். அப்போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவோம். வளர்ச்சி நம்மிலிருந்து தான் தொடங்கணும். யூ ஷுட் கம் வித்தின் அஸ், ஃப்ரம் வித்தின். ஏதோ வெளியே வளர்ச்சி இல்லை, நம்முடைய வாழ்க்கை உள்ளான மனுஷனில் நமக்கு வளர்ச்சி தேவை. அதை இந்த வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறது. அதை பின்பற்றுவோம், வளருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Praise Him, Jesus of blessed Redeemer. Sing, oh yeah, His wonderful love proclaim. Hail Him, highest archangels in glory. Strength and honor give to His holy name. Like a shepherd, Jesus will guard His children. In His arms He carries them all day long. Praise Him, tell of His excellent greatness. Praise Him, ever in joyful song. Praise Him, Jesus our blessed Redeemer. For our sins He suffered and bled and died. He our rock, our hope of eternal salvation. Hail Him, Jesus the crucified. Sound His praises, Jesus who bore our sorrows. Love unbounded, wonderful, deep and strong. Praise Him, tell of His excellent greatness. Praise Him, ever in joyful song. Praise Him, Jesus our blessed Redeemer. Heavenly portals, loudly Hosanna ring. Jesus Savior reigneth forever and ever. Crown Him, prophet and priest and king. Christ is coming, over the world victorious. Power and glory unto the Lord belong. Praise Him, tell of His excellent greatness. Praise Him, ever in joyful song.